வாழ்வியல் வசந்த யோகா பாட வகுப்புகளிலே இன்றைக்கு ஞானமும் வாழ்வும் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம் விரும்பி பிறக்கவில்லை. நம்ம இப்படி பிறவி எடுத்து இந்த பேரோட இந்த ஊர்ல இப்ப இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு வரணும்னு நம்ம விரும்பி பிறவி எடுத்தோமான்னு கேட்டா இல்லை. அது இயற்கையினுடைய மலர்ச்சியிலே இந்த பிறவி அமைந்து நாம் பிறந்திருக்கிறோம். அதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலேயே பிறந்த காலையும் கூன் குருடு செவடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னார். அப்ப பிறந்துறது பெருசு இல்ல, மனிதனாக பிறந்துறது பெருசு இல்ல, குறையில்லாத நிலையில வாழக்கூடிய உடற்குறையோ மனக்குறையோ இல்லாமல் வாழ்வது இல்லையா மிக முக்கியம். இப்ப உடல் ஊனமுற்றவர்கள்லாம் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப இதையும் கடந்து இந்த வாழ தெரிந்த வாழ்க்கை வாழ்வியல் முறையை சொன்னார்கள், ஞானமுள்ள வாழ்க்கை. அதனால்தான் ஞானமும் வாழ்வும் என்பது இன்றைய தலை. ஹவு டு லிவ் என்று சொல்லக்கூடியது. ஆம், வாழ்கின்றோம். வாழ்க்கைக்கு தேவைக்கு அடிப்படையான உணவு மற்றும் வாழ்க்கை வளங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இயங்க தொடங்குகிறோம். ஏதோ கல்விக்கு இப்ப கலாச்சாரக்கு போயிட்டு வர்றோம், அதை முடிச்சுட்டு அடுத்த என்ன பண்றோம், தொழில் ரீதியாக இறங்குறோம். அப்ப பொருள் ஈட்டல் என்று வருகிற போது இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் நிறைய காத்திருந்தாலும் பணி அமையாமல் போராடுகின்ற ஒரு வாழ்க்கையினுடையோ அல்லது தன்னுடைய 24 மணி நேரம் வாழ்க்கை ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே, அதுல இறைநிலை பாரபட்சம் காட்டல, எல்லாருக்குமே கிடைச்சிருக்கிறது ஒன்லி 24 hours தான். அதுலயே 12 மணி நேரம் வேலை பார்த்த கூட பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கிற போது 8 மணி நேரம் தான் வேலைன்னு ரூல்ஸ் உண்டு, நாம் அறிவோம். ஒரு அமைப்புல போய் வேலை பார்த்தா 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். ஆனா 10 மணி நேரம் கடந்து 12 மணி நேரம் வேலை பார்த்தா தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போச்சு. மிச்சம் 4 மணி நேரத்துல வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறது? ஏன் இதனை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாழ்வதற்கு பொருள் ஈட்டுகிறோம், ஆனால் பொருள் ஈட்டுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது இல்லையா? இப்ப இந்த வாழுகின்ற வகையறிந்து வாழுகின்ற ஞானம் என்று சொல்லக்கூடியதை நாம் எதையும் புதிதாக தேடவில்லை. நமக்கு முன்னே வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷியாக இருக்கட்டும், வள்ளல் பெருமானாராக இருக்கட்டும், எத்தனையோ மகான்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஹவு டு லிவ், எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, வாழ வேண்டும் என்று நெறிமுறைகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒழுக்க நெறிகள், நியதிகள், வாழ்வியல் முறைகளை எல்லாம் கொடுத்திருந்த போதிலும் அவற்றையெல்லாம் நாம் குழப்பம் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல என்னென்ன சிந்தனையிலே தெளிவு வேண்டும். ஒன்றை கையிலே எடுத்து நாம் செய்ய போகிறோம், நான் ஒரு விஷயத்தை பொறுப்பேற்று இருக்கிறேன், அதை நல்ல முறையிலே சாதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எண்ணுகின்ற அந்த எண்ணமானது செயலாக மலர்வதிலே நிறைய தடைகள் இருக்கிறது இல்லையா? நானும் நினைக்கிறேன் நல்லா சம்பாதிக்கணும், நான் உழைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு. ஆனா அந்த எண்ணத்தை செயலாக்கத்திற்கு வருகிற போது சிலருக்கு அதை ஒழுங்கா தெளிவாக வெளிப்படுத்தி பேசக்கூட வராது. நம்ம பார்த்திருப்போம். பேச்சு கலை, பேச்சு திறமையும் மிக முக்கியமானது. அப்ப இங்க நமக்குள்ளே ஒரு கண்டினியூட்டி ஒழுங்கா இருந்தா தான் பேச்சு ஒழுங்கா வரும். சொல்ல வந்த விஷயத்த ஒரு கோர்வையாக சொல்ல முடியும். அது தொழில்துறையில கூட நம்ம வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேன்மையான வெளிப்பாடு எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னு சொன்னாங்க. என்ன எண்ணுகிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது நம்முடைய முகம் இல்லையா? கோபமா இருந்தா என்னங்க கோபமா இருக்கீங்க, சோகமா இருந்தா என்னங்க சோகமா இருக்கீங்க, என்னங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல இருக்க. அப்ப ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் கடுத்தது காட்டும் முகம் என்று சொன்னார். அப்ப அந்த முகம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கண்கள் இருக்கிறது பாருங்கள். நாம என்ன பண்றோம், யாரை சந்திக்கிறோமோ அவங்களோட டிரான்ஸ்பரண்ட் ஆகி அவங்களோட ஒன்றி வெற்றி கொள்வதற்கு உதவுகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட மனைவி நல வேட்புல தம்பதியரை எல்லாம் ஒன்றாக வைத்து எதிரும் எதிருமாக அந்த வஜ்ராசனத்தில் உட்கார சொல்லி கைகளை உள்ளங்கைகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் கண்களை பார்த்து தவமையேற்ற சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னா வாழ்ந்து கொண்டிருப்போம், முகம் பார்த்து கூட பேச மறந்துருப்போம், இல்லை கண்ணோடு கண்ணோக்குதல் கூட மறந்து போயிருக்கும். அந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்ப மெக்கானிக்கல் லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். எனவே நம்முடைய கண்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உயிராற்றலை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தீட்சை முறை, அதுவும் துரிய தீட்சை அப்படித்தான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனவே இங்கே நம்முடைய மனோசக்தியை முறையாக பெருக்கிக் கொள்வதற்குரிய தவ பயிற்சியை அறியாத காரணத்தினாலே நானும் இப்படியெல்லாம் வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியலன்னு சொல்ற நிலைமையா இருக்கு. உண்டா இல்லையா? நான் இப்படியெல்லாம் வாழணும் சிறப்பான்னு நினைக்கிறேன், ஆனா முடியலைங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்கு. பார்க்குறோம் அப்படி சில பேர் பல பேர் சொல்றதை பார்க்குறோம். அப்ப நான் எண்ணியதற்கும் செயலுக்கும் என்ன இடைவெளி? ஏன் நினைத்ததை செய்ய முடியவில்லை? இது எப்படின்னு கேட்டா, இங்கே இவர்கள் வறியவர்களாக இருக்கிறார்கள். வறியவர்கள்னா ஏழைகள். ஆமா, நான் தான் நினைக்கிறேன், நான் நினைச்சதை நானே சாதிக்க முடியலன்னா நான் ஏழை தானே. எண்ணத்தினால் வறியவர்கள் என்று சொல்லுகிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்ப அந்த எண்ணத்திலே ஆற்றல் உள்ளவர்களாக நான் நினைச்சா உன்னை முடிச்சிருவேன்றது தான் மனோசக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ மனோசக்தி என்பது பிறரிடமிருந்து பெறப்படுவது இல்லை. ஒரு குரு வேணும். ஹவு டு சமம் எப்படி செய்யணும், எப்படி ஆற்றல் பெறணுங்கிறது சொல்லிக் கொடுக்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் செய்ய எல்லாம் குரு தேவைதான். ஆனா குருவே என்ன பண்ணிட முடியாது. இப்படி இருந்தா நல்லா இருக்குமியான்னு உனக்கு மகிழ்ச்சியையும் அந்த மன வலிமையும் நான் கூடுதலா சப்ளை பண்றேன்னு ஏத்துக்க முடியுமா இந்த குருவாவது? முடியாது. அதற்கு நாம் தான் முறையாக பயிற்சிகளை, தவ பயிற்சியாக இருக்கட்டும், உடல் நலத்துக்கு உடற்பயிற்சியாக இருக்கட்டும், உயிர் நலத்துக்கு காயகல்ப பயிற்சியாக இருக்கட்டும், ரொம்ப பேர் மூச்சு விடவே மறந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாக்குறோம். மூச்சு விடன்னா ஏதோ ஒப்புக்கு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. யார் ஒருவர் ஃபுல்லி இன்ஹேல் எக்ஸேல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமா இருக்கு, கொரோனா வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். கடந்த கொரோனா அலையில கூட யாரெல்லாம் நல்ல முறையில மூச்சாற்றல் பயிற்சி, நுரையீரல் நல்ல இயக்கம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பாதித்தாலும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லாதவங்களெல்லாம். அப்ப அதைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடியது. எப்படி நம்முடைய உடலிலே ஜீவகாந்தத்தை பற்றி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய செல்களிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலின் வளமையைத்தான் ஜீவகாந்தம் என்று சொல்லும். ஆனா அதை நம்ம உணர்ந்ததே இல்லை சாதாரண வாழ்க்கையில். உணரணும்னா சொல்லலாம். ஓ, பாம்பு வந்துருச்சு அப்படின்னா என்னாச்சு? ஒரு அதிர்ச்சி வருது இல்லையா? ஆம். அப்ப இந்த வைப்ரேஷன், அது மகிழ்ச்சி, சோகம், இது இந்த கடைசி, இது இந்த கடைசி. ஆனா
அதுலேயும் உணர்ச்சி வயம், இதுலேயும் உணர்ச்சி வயம்தான். அப்போ உணர்ச்சி வயம் இல்லாத தன்வயத்திலே இருப்பதற்குரிய தவப்பயிற்சிகளை பெற்றவர்களாக இருந்தால் அங்கே ஜீவகாந்தம் தேவையில்லாமல் செலவாக. அப்ப அந்த தன்வயத்தனாக இருத்தல், என்ன வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் தைரியமா இருக்கான்னு இல்லையா? என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை பத்தி என்ன நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்ற மன வலிமை இருந்தால் அப்ப அவன் என்ன பண்ணிடுவான்னா, பிரச்சனைகளை அணுகுமுறை கொள்ளுகிற போது each and every steps of our life, each and every walks of our life, ஒவ்வொரு 3 விதத்துல வெளிப்படுறோம்: எண்ணம், சொல், செயல். இப்ப எண்ணுவது நம் கையில். அதனாலதான் எண்ணமால இதை கொடுத்தாங்க மகரிஷி. எண்ணம்னா உணர்ச்சியில தொடங்கி தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. யாரும் மறக்கக்கூடாது. எப்ப தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். எண்ணம்ன்றது 10 படிநிலை என்னன்னு கேட்டா சொல்லணும். அப்ப ஒரு உணர்ச்சிகள் தான் உயிரினுடைய அடிப்படை. அந்த உணர்ச்சி என்பதுதான் புத்தரும் பேசுறாரு, மகரிஷியும் பேசுறாங்க. இந்த உணர்ச்சியிலிருந்து தான் தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் வரைக்கும் வந்துடுது எல்லா உயிர்களுக்கும். ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு உண்டு. இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லக்கூடிய மூன்றும் முதல்ல பலர் யோசிக்கிறதே இல்லை. நான் என்ன செஞ்சா சிறப்பா இருக்கும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை சீர்தூக்குறமான்னு கேட்டா அங்கேயே பல பேர் மிஸ்ஸிங் ஆயிடுறாங்க. எனவே எது ஒன்றையும் பிளான் பண்ணி பண்ணும், திட்டமிடல் என்று சொல்லக்கூடிய. ஏன்னா பிளான் பண்ணும் போதே இங்க சீர்மை நிலை தவத்தால் வருகிறது. பெற்ற சீர்மை நிலையினாலே நம்ம சக்தி பெருகுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சிவயமாக அணுகுமுறை கொள்ளாமல் தன்வயத்த நிலையில அணுகுமுறை கொள்ளும் போது சிக்கல் வரும்போதே விடை தெரியும். இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். ஒரு பிரச்சனை வரும்போதே நீங்க தெளிவான சிந்தனையோட இருந்தால், ஒரு சிக்கல் வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை வரும்போதே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது இங்க தானா தோணி முடியும். அப்ப அந்த அளவுக்கு நாம ஃப்ரீக்குவன்சி, அமைதி நிலையில, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இல்லாம தவத்தினாலே தன்வயத்தனாக இருந்தால், அதாவது சிந்தனையில் தெளிவிருந்தால், அதுக்கு தான் என்ன தேவைப்படுது? தியானம், யோகம். அதனால்தான் தியானம் என்பது யோகா டே இல்லையா? போன 21 யோகா டே பண்ணாங்க சிறப்பா. யோகா டே, யோகம், யோக் என்றாலே ஒன்றுதல் என்று பொருள். ஒன்றுதல், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், லயம், தியானம், யோகம். ஆனால் இன்றைக்கு நாம் காணக்கூடிய உலகியல் விஷயங்கள்லாம் ஒரு பேப்பர் எடுத்து படிக்க தொடங்கும், அவ்வளவுதான். விபத்து நடந்தது, டம் டமார்னு அதை அப்படியே போடுவோம். அல்லது கொள்ளை நடந்தது, அல்லது சூசைடு, இது மாதிரி எதா இருந்தாலும் அவன் அந்த செய்தியை பிரசன்ட் பண்ணும்போது மற்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த வரிகளை என்ன பண்ணிடுறான்? சதக் என்று குத்தினார், குபு குபு என்று ரத்தம் வந்ததுன்னு போடு. இது இந்த பக்கம் எப்படின்னா அடுத்தது சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், அதை பார்க்குற நேரம் போற நாமளும் டென்ஷன்லயே இருக்கணும்னு நம்மளை டென்ஷன்ல வைக்கிறதுக்கு, உணர்ச்சி வயத்துல வைக்கிறதுக்குரிய முயற்சியை டைரக்டர் எடுத்துக்குவான். அப்பதான் அந்த சீரியலோ, அந்த படமோ, திரைப்படமோ நல்லா போகும். ஆனா அதையெல்லாம் பார்க்கும்போது நாம என்ன நினைக்க, இது பூரா நடிப்பு தான், ஏன் காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க கஷ்டத்துக்காக நாம உட்கார்ந்து அழுதா அது எவ்வளவு அறியாமை. இதே ஞானம் நாம் பெறுவதற்காக ஞானியர்கள் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது
பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கம் என்று சொன்னார். உண்டா இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னால என்னன்னு தெரியாது, இறந்த பின்னால என்னன்னு தெரியாது. அதைத்தான் இப்ப புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் அன்பர்களே. இந்த நேரத்தில் அதையும் உங்களிடத்துல தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்பது இந்த நூல். இது இப்ப 5வது கட்டமாக ப்ரூஃப் திருத்தி அச்சு பணிக்காக தயாராயிட்டு இருக்கு என்பதை உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின். ஆம், அப்ப இந்த வாழ்க்கை என்பதே அந்த இடைப்பட்டது தானே. ஆனால் அதுல வெற்றி பெறுவதற்கு மகான்கள் வழி சொல்லி சென்றிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், அபரிமிதமான விஷயங்களை எல்லாம் செய்து சாதித்திருக்கிறார்கள். இவர் சூட்சும பயணத்தை பத்தி பேசியிருக்கேன், ஹாஸ்டல் டிராவல்னு சொல்லக்கூடிய. அப்ப அந்த அளவுக்கு நாம சித்தர்கள் பண்ண மாதிரி அஷ்டமா சித்திகள்லாம் பண்ண வேண்டாம். பிரச்சனை வந்தா அதை தெளிவா அணுகுமுறை கொள்ளுவதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே பிரச்சனைன்னு இல்லை, மகிழ்ச்சி வந்தாலும் அதை உள்ள சமநிலையோடு, சரி இந்த நேரம் இந்த நிறைவு மகிழ்ச்சி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், இறைநிலை கொடுத்துருக்கு, இயற்கை பேராற்றல் எனக்கு அமைத்திருக்கிறது, நான் அந்த நிறைவோடு இருக்கிறேன் என்ற தன்மையத்த நிலை எப்போதும் இருக்க வேண்டியிருக்கிறது. அங்க நம்ம கொஞ்சம் தவறிட்டோம்னாலும் தன்மயம் உணர்ச்சிவயமாக மாறிவிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் ஒருவருக்கு தன்முனைப்பு இருக்கிறதோ அங்குதான் தன்மயம் இல்லாமல் போகிறது. அப்ப தன்முனைப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் பெரியவே, நான் படிச்சவே, நான் பணக்காரன், நான் சொன்னதை நீ கேளு, இதுதானே பிரச்சனைகளுக்கே காரணமாக இருக்கிறது. ஒண்ணும் வேண்டாம், ஒரு பொண்ணு நம்ம மன்றத்துல தீட்சை எடுத்தவங்க தான் திருமணத்தின் போதே என்கிட்ட கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணிட்டா கணவனோட காம்ப்ரமைஸ் பண்ணி தானே வாழணும், அதை நான் விரும்பலை, இது எதுக்கு அடுத்தவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணியே வாழற ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், காம்ப்ரமைஸ் தான் வாழ்க்கை, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அதான் தியாகம் என்று சொல்லுகிறோம். பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம்னு 3 விஷயம் நடத்தியிருக்கோம்ல. அதுல கடைசியா 3வது என்ன? தியாகம் என்று சொல்லக்கூடிய. எனவே இருவருமே அதுல வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும். நான் கூட என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை நூல்ல எழுதியிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. மனைவியிடம் தோற்று போகிறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் என்று எழுதியிருக்கேன். உண்டா இல்லையா? ஆகையினாலே தான் அன்பு உள்ளங்களே, ஞானியர்களும் தபஸ்விகளும் மகரிஷி அவர்களும் நமக்காக கொடுத்த உடல்நல பயிற்சிகள், உயிர்நல பயிற்சிகள், மனநல பயிற்சிகள், இதை எத்தனை பேர் ஒழுங்கா நீங்க செய்றீங்கன்றத சொசைட்டிக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தானே இந்த நிகழ்வு வாழ்வில சுந்தயோகா அதுக்காக தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. அப்ப இதெல்லாம் மனித குலத்திற்கு சென்று சேர வேண்டிய அறிவு. உண்டா இல்லை? அவ்வளவுதான். அறிவுன்னா என்ன? அதுதான் ஞானம். அப்ப வாழ்க்கை நாமளா விரும்பி அமைச்சுக்கல, அது என்ன அமைஞ்சதோ அதுதான். வேணா வாழ்க்கை துணை தேடும் போது வேணா நாம முடிவு நம்ம கையில இருந்திருக்கோம். சரியான முடிவு எடுத்துட்டோம்னா அங்கே சக்சஸ். அந்த முடிவு எடுக்கிறதுல பிறழ்ந்து விட்டா அங்கே தோல்வி. ஆனாலும் கூட விட்டு கொடுப்பதனாலே வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படை சூத்திரத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அல்லவா? அந்த ஞானம் தான் அறிவு. அதுதான் ஞானமும் வாழ்வு. எனவே ஞானம் என்றால் அறிவு, இஸ் நாலேஜ் தான், விஸ்டம் என்று சொல்லக்கூடிய. ஏனென்று சொன்னால் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு கம்பீரம் நமக்குள்ள இருந்தா போதுமே. என்னமோ நடக்குதுங்க, எனக்கே தெரியல, என்ன வாழ்க்கை போதோ தெரியல, என்னமோ நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? வாழ்க்கை என்பது
ஒவ்வொரு கணங்களும் நிகழ்காலத்தில் இருந்து கடந்த காலத்தை அனுபவங்களை பாடமாக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம ஆனா திட்டமிட்டு எப்படி கொண்டு போகணும், நாளைக்கு என்ன செய்ய போறேன், அடுத்த வாரம் என்ன செய்ய போறேன், அடுத்த வருஷம் நான் எதை முடிச்சிருக்க போறேன், இதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனால் அடுத்த வருஷமா இருக்கட்டும், அடுத்த மாசமா இருக்கட்டும், அடுத்த வாரமா இருக்கட்டும், நாளைய தினமாக இருக்கட்டும், நான் என்ன செய்ய போறேங்கிறது இன்றைக்கு எனக்கு டெஃபினிஷன் வேணுமா வேண்டாமா? டெஃபினிஷன் உறுதிப்பாடு, தெளிவு இருக்கணுமா வேண்டாமா? அந்த தெளிவை தான் ஞானம் என்று சொன்னார். எனவே இதற்கு ஆற்றல் ஊட்டம் பெறுவதற்காகத்தான் இறை தத்துவங்களை எல்லாம் ஒவ்வொரு சமயங்களும் சொன்னது. மதங்கள், ஒவ்வொரு மதங்களும் கடவுளிடமிருந்து ஆற்றல் பெறுவதற்கு கற்றுக் கொடுத்தது தானே. நாம் அறிவு. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன? இந்த பேராற்றல் இருந்து நாம் மனித மனம் அல்லது அறிவாக இருக்கிறதாம். அந்த முற்றறிவு என்று சொல்லக்கூடியது இது சிற்றறிவு. இப்ப இந்த அறிவை பேரறிவோடு இணைத்துக் கொள்ளுகின்ற நிலையை பற்றி வள்ளுவம் முதலாக எல்லா மகான்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனா இணைச்சுக்கிட்டமான்றதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. என்னுடைய அறிவை நான் முற்றறிவாகி அந்த பேரறிவாளன் என்று சொல்லுவார்களே, அந்த பேரறிவோடு இணைத்து கொண்டேனா என்பதுதான் கேள்வி. அதுதான் ஞானம். இஸ் ஞானம் என்றால் இஸ் நத்திங் பட் என்கொயரி அபவுட் வாட் இஸ் வாட். உண்டா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜோபியில, இட்டது பட்டானால் வாட் என்னன்னா, பள்ளியிலேயே இது சும்மா விளையாட்டா பசங்க பேசிக்கிறது தான். இட்டது பட்டானால் வாட் என்னன்னா அது ஒரு கேள்வி மாதிரி இருக்கு. ஆனா அது கேள்வி இல்லை, அதுலேயே பதில் இருக்கு. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா வினாக்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவு நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு அபரிமிதமான ஆற்றலை தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி தவத்துக்கு இருக்கிறது, நம்முடைய மூளைக்கு இருக்கிறது. நம்முடைய மூளையினுடைய செல்கள்ல பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் கூட only 14 to 16% ஆஃப் பிரெயின் செல்ஸ் தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான். அப்ப நம்ம மூளையில இருக்கிற மற்ற செல்கள்ல செயல்படாம 85% வேஸ்டா வச்சுட்டு இருக்கோம். அது பெரிய சிந்தனையாளர்களுக்கு தான் அத்தனைன்னா, நமக்கெல்லாம் 10% வேலை செய்தான்னு கூட தெரியும். அப்ப இறைநிலை நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறது. ஆனா நமக்கு வாழ தெரியல. அதுதான் வாழ்வு, ஞான வாழ்வு, ஞானமும் வாழ்வும். எனவே வெற்றி என்று சொல்லக்கூடியது நம்முடைய மனமாக இருக்கிற போது இல்லை. ஆனா நம்ம மனமே உயர்ந்தவருடைய உயர்நிலையாகிய அறிவாக செயல்படுகிற போது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு நிகழும் கணங்களையும் பயனுள்ளதாக நான் புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். நான் என்ன செய்யணும்னு புரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ற ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு இருந்தாலே போதும். ஆனா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சு, நான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒண்ணு முயற்சி செய்யறேன், அது ஒண்ணா போச்சுன்னு சொன்னா அங்க பிழை எங்கே என்று கணிப்பது ஞானம். பிழை எங்கே என்று கணிப்பது ஞானம். உண்மைதானே? அது முதல்லயே சொன்னேன். பிரச்சனை வரும்போதே விடை தெரியும் தெளிவுள்ளவர்களுக்கு. தெளிவில்லாதவர்களுக்கு இது பொருந்தாது. சிந்தனையில் தெளிவுள்ளவர்களுக்கு, துரியம் பயின்றவர்களுக்கு, தன்மயத்தராக இருக்கின்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி கொடுத்த வாழ்வியல் ஞானங்கள் எல்லாம் முழுமையுமாக பெற்றவர்களுக்கு அங்கே விடை உண்டு. அது எங்க இருந்து வரும்னா, திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட் தட் டோட்டாலிட்டி வில் சப்ளை. அங்க எவர் பவர் அப்பவே இருக்கு. ஆனா நாம் அதோட தொடர்பு கொள்றது இல்லை. நாம் அதோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரே சாதனம் தவம் தான்.
அதான் சித்தம்பலம் பொன்னம்பலம்னாங்க. வள்ளலார் கூட வடலூர்ல சபையில கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப சித்தம் மனம், பொன்னம்பலம்ங்கிறது இத்தனை ஓடுகள் வேந்ததுன்னா அது என்னன்னா இங்க நம்ம மூளையினுடைய செல்கள். அதுதான் சகஸ்திரகாரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்று உருவகம் செய்தார்கள். உருவகம் பண்ணாங்களே, உண்மையா இருக்கா? இருக்கு. ஆனா அந்த மூளையினுடைய மையப்பகுதியில ஒண்ணு இருக்கு. அது என்னது? அதான் பொன்னம்பல மேடு. கண்ணுக்கு மூக்கடியோ காதோரம் அத்திவத்தில் உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு. உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று சொன்னாங்க. அப்ப அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, எப்போதும் துரிய திருத்தல், துரிய நிதானம் விடாதிரு. இப்ப துரிய நான் பண்ணிட்டு வரேன்றது வேற. ஆனால் தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தை என்று சொன்னவாறு அந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடியது ஒண்ணு. அந்த உள்ளுணர்வு சீரா அதுல நிக்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை வெற்றி. இதை நான் மட்டும் சொல்லல, எத்தனையோ மகான்கள் பேசியிருக்காங்க. ஓஷோ முதலாக பேசுறாங்க. அந்த விழிப்புணர்வு உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடியது. விழிப்புணர்வு தவறுனா என்ன ஆகும்? ரோட்ல போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம். விழிப்புணர்வு தவறுனா என்ன ஆகும்? டம் டமால் தானே. அப்ப இந்த அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வை நாம் எப்ப இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்கய்யா எப்ப நான் விழிப்புணர்வு கம்மியா இருக்கலாம்னு. இதுக்கு அனுமதியே இல்லை. எப்போதுமே விழிப்புணர்வு குறைவா இருக்கிறதுக்கு, இல்லாம இருக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. ஏன்னா எல்லா எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் விழிப்புணர்வு இயல்பாகி விட. பயிற்சி செய்து தவம் செய்து அந்த அனுபவம் பெறுவது வேறு. ஆனால் பயிற்சி செய்து 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 அந்த சுகானுபவம் இயல்பாகி போறதை பற்றி நிலைப்படுத்தி பேசியிருக்காங்களா இல்லையா பெரியவங்க? என்னன்னு சொல்றாங்க? அத உள்ளுணர்வு எப்போது இருத்தலை பற்றி என்னன்னு சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள்னு சொல்லுவாங்க. தேவாமிர்தம். அவங்க அமிர்தம் உண்டதனாலே அவர்கள் மரணமிலா பெருவாழ்வு என்கிறார். அதையும் பேசியிருக்கேன் என்னுடைய புத்தகத்துல. அதுலதான் கொண்டாந்து முடிக்கிறேன். மரணமிலா பெருவாழ்வுல தான் வள்ளலாருடைய கருத்துலதான் கொண்டாந்து புக்கே முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு முழுமை நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீஷனுக்குரிய விஷயங்கள் சேர்த்தா சீக்கிரம் வந்துடும். வழக்கம் போல நீங்கள் எல்லோருமே உங்களுடைய வாழ்த்துக்களை வழங்குங்கள். அந்த புத்தகம் சிறப்பா அடுத்த கட்டம் வெளியீடு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கல் டாபிக். இது பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா பேசுற விஷயம் இல்லை. ஆனா நீங்க எப்படி சார் பேசுறீங்கன்னா, என்னுடைய அறிவே இல்லை, எனக்கு குரு கொடுத்ததை வச்சு நான் பேசியிருக்கேன், அவ்வளவுதான். நான் தேடிய அறிவு முற்றறிவு. அப்ப அது நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஒண்ணு வேண்டாம், உட்காந்து செல்போனை பார்த்துட்டு இருந்தா அதுல ஒரு விஷயம் கிடைக்கும். தேடினால் ஒரு நூல், ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். அது போலத்தான் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளோடு அந்த நூல் சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சீக்கிரம் வெளிவர வேண்டும் என்று வாழ்த்து கூறுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களோடு சிறப்பாக சாதிப்போம் என்று கூறி, எனவே இந்த பிறப்பு இறப்பு வேடைக்கு உள்ளதுதான் இன்னைக்கு தலைப்பு, வாழ்க்கை. அப்ப ஞானமும் வாழ்வும். ஞானமில்லாத வாழ்க்கை குழப்பமாகவும் பிரச்சனையாகவும், டென்ஷன், படபடப்பு, முடியல, இயலாமை, இல்லை, கஷ்டம், போராட்டம், இதுதான் மிச்சமா இருக்கு. இது அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் தவம் செய்கிறவர்களுக்கு மகரிஷி கொடுத்த பெரும் கொடை.
ஏன்னா அப்படி இல்லைங்க, இந்த உள்ளுணர்வு ஈஸியா பெறலான்னே சொல்லலைங்க. நீங்க எங்கேயாவது ஒரு மடத்துல போய் சாமிகள் கிட்ட போய் உபதேசம் வாங்குறதுக்கு போய் பாருங்க. நீ என்கிட்ட பிரம்மச்சரியமா இருந்து மடத்துல சர்வீஸ் பண்ணு, ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆகட்டும், அப்பதான் உனக்கு தீட்சை கொடுப்பேன். தீட்சை கொடுக்கறதுக்கே எத்தனை வருஷம் ஆகும் இருக்கு, பேர் சொல்லக்கூடாது. அதனால நான் சொன்னேன் எங்கன்னு சொன்னேன். 10 வருஷம் அங்க வந்து பிரம்மச்சரியம் காத்து வெள்ளை உடுத்தி சேவை செய்து பாடம் கேட்டு குருவினிடத்துல அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்பத்தான் அப்புறம் அவன் திறமையும் தெளிவையும் ஆர்வத்தையும் பார்த்து குரு தீட்சை கொடுப்பார். நீங்க வந்தீங்களே, உங்களுக்கு நான் என்ன உடனே கொடுத்துட்டேன்னா, ஆனா நீங்க சீக்கிரமா தான் எடுத்துடுறீங்க. எனவே சீக்கிரமாவே நாம் தியானம் எடுத்து பயின்று மேன்மை பெறுவதற்குரிய வழிவகைகளை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்திருக்காருன்னா நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். எனவேதான் மகரிஷி அவர்கள் எழுதிய முதல் நூல் ஞானமும் வாழும், அது இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டதன் காரணம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முதலாக எழுதிய ஒரு நூல், அதன் பெயர் என்ன? ஞானமும் வாழும். எனவே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வாழ்க்கை வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் என்றால் அறிவு, அறிவின் தெளிவு, அறிவு மையம் துரியம், துரிய தவத்தையும் கொடுத்து இது போன்ற விளக்கங்களையும் கொடுத்து அகத்தாய்வுகள்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? எண்ணமாராய்தல், ஆசை சிரமத்தில், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இன்னும் எத்தனை டாபிக்கோ அத்தனை டாபிக்கையும் நீங்க உங்களுக்குள்ள செய்யுங்கன்னு கொடுத்தாங்களா, இல்ல பேராசிரியர் பண்ணிக்கிறதா? அகதாய்வு நடத்துற பேராசிரியர் அவர் நல்லா பேசினாருங்க, அது பிரயோஜனம் இல்லை. நீங்க சினம் தவிர்த்தல் பண்ணீங்களா, கவலை ஒழித்தல் பண்ணீங்களா? கவலை இல்லாத வாழ்வு நான் வாழறேன்னு சொல்ற தைரியம் யாருக்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எனவே அந்த ஞானம் இருந்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று கூறி ஞானம் வாழ்வு என்ற இந்த தலைப்பை உங்களோட இன்றைக்கு கலந்து கொண்டதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் தயவுசெய்து உங்களோட ஒரு ஆப்ளிகேஷன், அடுத்த வாரம் என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு என்ன பேசணும், என்ன டாபிக்ல சிந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டு வரும். என்ன டாபிக் பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதனால நீங்க கேட்கறத நான் பேச தயாரா இருக்கேன். அடுத்த வாழ்வியல் வசந்த யோகா புதன்கிழமை வகுப்புல சந்திப்போம், சிந்திப்போம். கேள்வியோடு வாருங்கள் என்று கூறி இந்த இனிமையான மாலை பொதலை உங்களோடு அருமையான ஒரு தலைப்பு, மகர்ஷியினுடைய முதல் நூல் ஞானமும் வாழும் சிந்தித்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே அந்த ஞான தெளிவிலே நிறைந்து அருட்பேராற்றலில் உயர்ந்து சிறப்பாக வாழ மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீவல்லிமா வந்திருக்கீங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்வி இருந்தாப்ப ஆரம்பிக்கலாமா?